வெல்கம் டு அவர் சேனல். இப்போது நாம் ஒரு அதிபயங்கர அமானுஷிய திகில் சம்பவத்தை பார்ப்போம். விழுப்புரம் டு திருச்சி நெடுஞ்சாலை. அந்த சாலையை கடந்தவர்கள் சிலர் சொல்வார்கள், பகல் நேரத்தில் கூட அந்த இடம் ஒரு மாதிரி இருட்டாக இருக்கும் என்று கூறுவார்கள். அரசூர் நெடுஞ்சாலையை விட்டு சற்றே உள்ளே சென்றால் தென்பெண்ணை ஆற்றின் கிளையாறு, அதன் ஓரத்தில் சுடுகாடு, அதற்கு அப்பால் வயல்கள், தோட்டங்கள் இருக்கும். அந்த இடம் பகலில் அமைதியாக தெரிந்தாலும் இரவு வந்ததும் மண்ணே மூச்சு விடுவது போல இருக்கும். கண்மணி என்ற கர்ப்பிணி பெண்ணின் கணவர் பெயர் சுப்பையா. அவர் வயல், தோட்டம் என்று விவசாயம் செய்து வந்தார். கண்மணிக்கு ஏற்கனவே 3 குழந்தைகள் இருந்தது. 4வது குழந்தை அவள் வயிற்றில் இருந்தது. கர்ப்ப காலம் என்பதால் அவளை யாரும் அதிகமாக வேலை செய்ய விடமாட்டார்கள். ஆனால் கண்மணி கிராமத்து பெண். உழைப்பே வாழ்க்கை என்று இருந்தாள். அவள் எதற்கும் பயப்பட மாட்டாள். காடு, சுடுகாடு, ஆறு என எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வாள். அதுதான் அவளுடைய மிக பெரிய தவறு. ஒரு நாள் மதியம் சுப்பையா தோட்டத்துக்கு போனான். சாப்பாடு கொண்டு வர வேண்டாம் என்று சொன்னான். ஆனால் மதியம் 12 மணி, 1 மணி, 2 மணி என்று ஆனது. ஆனால் சுப்பையா வரவில்லை. கண்மணியின் மனசு கலங்கியது. பசிக்குமே, தனியா வேலை செய்கிறாரே என்று யோசித்து உச்சி வெயிலில் கர்ப்பிணி பெண் சென்று சாப்பாடு கொடுக்க முடிவு செய்தாள். ஆனால் எல்லோரும் தடுத்தார்கள். இருந்தாலும் அவள் கிளம்பினாள். அவள் இடது பக்கம் சுடுகாடு, வலது பக்கம் ஆறு, நடுவில் மண் பாதை ஆகியவற்றின் வழியாக நடந்தபோது முதல் முறையாக அவளுக்கு யாரோ பின்தொடர்வது போன்ற உணர்வு வந்தது. டக் டக் என்று பின்னால் காலடி சத்தம் கேட்டது. அவள் திரும்பி பார்த்தாள். யாரும் இல்லை. மீண்டும் நடந்தாள். டக் 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 என்று. இந்த முறை அந்த சத்தம் மிக அருகில் கேட்டது. அவள் நின்றாள். இந்த முறை திரும்பி பார்த்தபோது எதுவும் இல்லை. ஆனால் அந்த காற்று, முடி நாற்றம், ஈர மண் வாசனை, சுடுகாட்டு சாம்பல் மணம் ஆகியவை வந்தது. ஆனாலும் அவள் நடந்து வயலை சென்றடைந்தாள். வயலில் சுப்பையா அவளை பார்த்ததும், ஏன் இங்கு வந்த என்று கோபப்பட்டான். நீனே கர்ப்பமாயிருக்க, நான் வருவேன்னுதானே சொன்னேன் என்று கூறினார். அவள் அதற்கு அமைதியாக சொன்னாள், உங்களுக்கு பசிக்கும்னுதான் வந்தேன் என்றாள். அவன் சாப்பிட்டான். பின்னர் அவள் கிளம்பினாள். அவள் திரும்பும் வழியில் அந்த காலடி சத்தம் மீண்டும் கேட்டது. ஆனால் இப்போது அது அவளோடு ஒத்த வேகத்தில் நடந்தது. ஆனாலும் கண்மணி துணிச்சலுடன் நடந்து வீட்டை சென்றடைந்தாள். பின்னர் கண்மணி சமையலறையில் காய்கறி வெட்டினாள். அப்போதும் யாரோ பார்க்கும் உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. திரும்பி பார்த்தாள். யாரும் இல்லை. கர்ப்ப கால மாயத்தோற்றம் என்று அவள் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாள். ஆனால் மீண்டும் சற்று திரும்பும் போது ஒரு உருவம் நின்றிருந்தது. அந்த உருவம் மனிதன் அல்ல. அவளுக்கு 6 அடி தூரத்தில், முழுக்க முழுக்க முடியுடன், முகம் விகாரமாக, பற்கள் மஞ்சளாக, கண்கள் மனித கண்களே அல்ல. அந்த கண்களில் பசி, வெறி, உயிர் குடிக்கும் ஆசை ஆகியவை தெரிந்தது. கண்மணி உறைந்து நின்றாள். கத்த முயன்றாள். சத்தம் வரவில்லை. அந்த உருவம் மெல்ல சிரித்தது. பிறகு அவள் மயங்கி விழுந்தாள். அவள் பின்பு மயக்கம் தெளிந்த பிறகு நடந்தவற்றை கூறினாள். இது கற்பனை என்று கணவர் மற்றும் அனைவரும் சொன்னார்கள். அவளும் நம்பினாள். இந்த குழந்தை என்னோடது என்று அது கூறியது. அவள் கத்த முயன்றாள். சத்தம் வரவில்லை. அவள் உடல் அசையவில்லை. அந்த உருவம் வயித்தை இறுக்கி பிடித்தது.
அந்த தருணத்தில் அவனுக்கு நினைவு போய்விட்டது. காலையில் எல்லாம் நார்மல். கணவர், குழந்தைகள் எப்பொழுதும் போல் இருந்தார்கள். ஆனால் கண்மணி மட்டும் உள்ளே முற்றிலும் சோகமாக உட்கார்ந்திருந்தாள். அவள் யாரிடமும் நடந்தவற்றை சொல்லவில்லை. ஒரே ஒரு முடிவு எடுத்தாள். குலதெய்வத்தை அவளது கடைசி நம்பிக்கையாக கருதி மங்கை வார்த்தால் அம்மன் கோவிலில் அழுதாள். சாமியிடம் பேசினாள். என் குழந்தையை காப்பாத்து என்று கூறினாள். அப்போது சாமி சிலை முன் காற்று சுழன்றது. பூசாரி சொன்னார், இது சாதாரண ஆவி இல்லை, காட்டேரி, கர்ப்பிணி பெண்களை தேடும் ஆவி. குழந்தை பிறக்கும் முன் இந்த ஆவியை ஒழிக்கணும் என்றார். அன்று இரவு சுடுகாட்டில் பூஜை நடந்தது. அப்போது அம்மன் மந்திரம் மற்றும் பூஜை செய்யப்பட்டது. ஒரு வித காற்று, சிரிப்பு மற்றும் ஒரு அலறல் ஆகியவை கேட்டது. பிறகு அமைதி நிலவியது. அதன் பின் கண்மணி ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றாள். ஆனால் அந்த சாலை, அந்த சுடுகாடு, அந்த ஆறு ஆகியவற்றின் வழியாக இன்றும் கர்ப்பிணி பெண்கள் தனியாக அங்கு நடக்க மாட்டார்கள். ஏனெனில் அந்த ஆவி இன்னும் அங்கதான் இருக்குது. பூஜை முடிந்து சுடுகாட்டில் அமைதி நிலவிய பிறகும் அந்த ஊர்ல ஒரு விஷயம் மாறவே இல்லை. அங்கு உள்ள வயல்கள், ஆறு, சுடுகாடு இவைகள் முன்பை விட அதிகமாக உயிர் உள்ள மாதிரி இருக்க ஆரம்பிச்சது. அந்த சுடுகாடு சாதாரண சுடுகாடு இல்லை. கிட்டத்தட்ட 40-45 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடத்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை அவளது கணவன் குடித்துவிட்டு அவளை கர்ப்பிணி என்றும் பாராமல் ஒரு இரவு அவளை சுடுகாடு அருகே பலமாக அடிச்சு விட்டு போனான். அவள் வலி, இரத்த இழப்பு, பிரசவ நேரம் ஆகியவற்றின் காரணமாக அந்த இரவிலேயே குழந்தையும் அவளும் அங்கேயே இறந்தாங்க. காலை வரைக்கும் அவளை யாரும் பார்க்கவே இல்லை. உடலை முறையாக அடக்கம் செய்யல. மந்திரம் இல்லை, சடங்கு இல்லை. அந்த கோபம், வலி, தாய்மை துடிப்பு ஆகியவை அவளோட ஆன்மாவுக்கு இருந்தது. அந்த இடத்தை விட்டு அந்த ஆன்மா போகவே இல்லை. பூசாரி பின்னாளில் சொன்னது, பெண்ணோட தாய்மை ஆசை மரணத்துல முடிஞ்சா அது ஆவியாக மட்டும் இருக்காது, காட்டேரியாக மாறும் என்று கூறினார். அந்த காட்டேரி கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தனியாக செல்லும் பெண்களின் குழந்தைகளை அபகரிக்க முயலும். மேலும் தான் இழந்த தாய்மையை மீட்டெடுக்க முயலும். கண்மணியை ஏன் தேர்ந்தெடுத்தது என்ற கேள்விக்கு கண்மணி பயமில்லாதவள், அந்த பாதையில் தனியா நடந்தவள் மற்றும் கர்ப்பமாக இருக்கிறாள். சுடுகாடு மற்றும் ஆறின் நடுவில் பயணம் செய்ததன் காரணமாக அவள் மீது அந்த காட்டேரிக்கு உரிமை உணர்வு வந்தது. அதனால்தான் முதலில் பின்தொடர்ந்து, பிறகு மாயத் தோற்றம், பின்னர் கணவரின் முகம். அதுவே கடைசி நிலை. அந்த இரவில இந்த குழந்தை என்னோடது என்று அது சொன்னதும் இன்னும் ஒரு படிதான். அடுத்த கட்டம் உயிர் அபாயம்தான். பூஜை உண்மையிலேயே முடிந்ததா? சுடுகாட்டில் நடந்த பூஜை அந்த காட்டேரியை கட்டுப்படுத்தியது, ஆனால் அழித்ததா என்பதற்கு பூசாரி சொன்ன கடைசி வார்த்தை, இதை கொல்ல முடியாது, ஆனால் அடக்க மட்டும் செய்யலாம். அதனால்தான் அந்த இடத்தில் இன்றும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளை தூக்கிக்கிட்டு நள்ளிரவில் தனியாக போக மாட்டாங்க. இன்றும் அந்த சாலையில் லாரி டிரைவர்கள், நடந்து போகிறவர்கள், இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் ஆகியவர்கள் சொல்வது ஒன்றுதான், பின்னால யாரோ உட்கார்ந்த மாதிரி எடை கூடுது, மேலும் பெண் அழுற சத்தம் ஆத்துல இருந்து கேக்குது என்றும் கூறுவார்கள். அந்த இடத்தில் இன்றும் சொல்லப்படும் ஒரு வார்த்தை, கர்ப்பிணி பெண்கள் அந்த பாதையில் தனியா செல்லக்கூடாது என்பார்கள். மீண்டும் ஒரு திகில் சம்பவத்தோடு சந்திப்போம். Thanks for watching. Please subscribe to my channel.